வணக்கம். விகடன் குழுமமும் ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் இணைஞ்சு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழா நிகழ்வு நேற்றைய தினம் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும், அதற்கு பிறகான அரசியல் எல்லாமே. ஆனால் அந்த புத்தக வெளியீட்டு விழா நடப்பதற்கு முன்பே இது அரசியலாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த விழா மேடையில் தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய், அப்புறம் விசிகாவோட தலைவர் அண்ணன் திருமா 2 பேரும் பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. விஜய் திமுகவை குறித்து விமர்சனத்தை வச்சிருக்கிற வேலையில், அப்போ திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய அண்ணன் திருமா அந்த மேடையை பகிர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு அரசியல் கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்குமா? அதை திமுக எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் முதல்ல இந்த நிகழ்வுக்கு வர்றதா வாக்குறுதி கொடுத்திருந்த அண்ணன் திருமா நான் வரலை அப்படின்னு அவங்க தவிர்த்துட்டாங்க. தவிர்த்த பிறகு கடைசியாக நேற்று காலையில் ஒரு 4-5 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறைந்தே தகர்த்தோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 4-5 பக்கத்துக்கு விளக்கம். அதுக்கு தன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் தவிர்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு விழா நடக்கணுங்கிறத நோக்கம்னா நீங்கள் விஜயை தவிர்த்துட்டு என்னை வச்சு நடத்திருக்கலாமே என்பது போன்ற கேள்விகளையும் தொடுத்திருந்தாரு. ஆனால் இதில் சொல்லப்போனால் இந்த புத்தகத்தோட உருவாக்கம், இந்த நிகழ்ச்சிக்கான அடித்தளம் எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான். அவர் தான் ஒட்டுமொத்த அந்த பொருளாதார செலவுகளை பூரா எடுத்துக்கிட்டவர். அப்போ அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்னைக்கு, இந்த ஆண்டு ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தி, அண்ணன் திருமா இவங்களை வச்சு இந்த புத்தகத்தை வெளியிடுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஸ்டாலின் வேண்டாம், விஜயை வச்சுக்கலாம் அப்படிங்கிற இந்த தெரிவை, அந்த வாய்ப்பை கொடுத்தது ஆதவ் அர்ஜுனா. அவர் தான் விஜயையும் இந்த பக்கம் திருமாவையும் இணைக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டை செஞ்சார். அதில் திருமா கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவை எடுத்த பிறகு ஆதவ் அர்ஜுனா நினச்சிருந்தா விஜயை தவிர்த்துட்டு அண்ணன் திருமாவை வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்க முடியும். ஆனால் அண்ணன் திருமா கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் விஜயை வச்சு நிகழ்ச்சி நடத்திட்டார். விஜய் வச்சு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டாரு. அதை எப்படி ஒரு புத்தகத்தோட வெளியீட்டு விழா நிகழ்வு போலலாம் இல்லை. அதாவது ஒரு படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வு போல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு ப்ரொமோஷன் பண்ணுற ஒரு நிகழ்வு போல இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் கொண்டாடத்தக்கவர்கள் அப்படின்னா யார் கொண்டாடத்தக்கவர்கள் அப்படின்னா, முதல்ல ஆனந்த் தெல்டும்படே, சமூக போராளி ஆனந்த் தெல்டும்படே தான் கொண்டாடத்தக்கவர், சிறப்பு அழைப்பாளர். ஏன்னா அம்பேத்கரோட பேத்தி ரமாவை திருமணம் செஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் பல புத்தகங்களை எழுதியவர், பல இதழ்களை கட்டுரைகளை எழுதியவர். 2 ஆண்டு அண்மையில் 2 ஆண்டுகளாக சிறைவாசம் இருந்து வெளில வந்தவர். இப்படி சமூகத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூக போராளி தான் ஆனந்த் தெல்டும்படே. அவரை முன்னிறுத்தி தான் அந்த நிகழ்வே நடந்திருக்கணும். ஆனால் அவரை முன்னிறுத்தி நடக்காம அதே போல் நீதியரசர் சந்துரு அவரை முன்னிறுத்தி நடந்திருக்கலாம். அவரோட வாழ்க்கையில் உள்ள சம்பவத்தை அடிப்படையில் தான் ஜெய்பீம் படத்தையே ஞானவேல் எடுத்தார். இந்த சந்துருவையோ ஐயா ஆனந்த் தெல்டும்படையோ அவங்கள முன்னிறுத்தி நிகழ்ச்சி நடத்தாம விஜயை முன்னிறுத்தி விஜய்க்கான ஒரு ப்ரொமோஷன் போல நிகழ்ச்சி நடந்துச்சு. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னா எப்படி இருக்கும்னா, எல்லாரும் புத்தகம் குறித்து பேசுவாங்க, புத்தகத்தோட உள்ளடக்கம் பேசுவாங்க, அதுல பேசப்படக்கூடிய கருத்துக்களை பேசுவாங்க, அதுல படிச்சு தன்னை கவர்ந்த பகுதியை பேசுவாங்க. ஆனா இது விஜயை பத்தி விஜய்க்கு புகழ் பாடுறது போல ஒரு நிகழ்ச்சியா மாறி போச்சு. அண்ணல் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர்னா அதை பேசணும்ல. இப்போ காந்தி ஒரு பொது தலைவராக பார்க்கப்படுறாரு, நேரு பொது தலைவராக பார்க்கப்படுறாரு, நேதாஜி பொது தலைவராக பார்க்கப்படுறாரு. அதே போல அண்ணல் அம்பேத்கரும் ஒரு நாட்டுக்கான தலைவராக பார்க்கப்படணும். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமான தலைவர் இல்லை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக கமிஷன் அமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை துறந்தாரு. இப்படி பல செய்திகள். அவர் பௌத்த மதத்துக்கு ஏன் மாறினாரு, மாறுறப்ப என்னென்ன உறுதிமொழிகளை வச்சாரு அப்படின்னு அம்பேத்கர் குறித்தான செய்திகளை பகிர்ந்து கொள்ற ஒரு மேடையாக இருந்துக்கணும். ஏன்னா அம்பேத்கர் தான் சொல்றாரு, என்னை உருவ வழிபாடு செய்யாத, என் உருவத்தை வழிபாடு செய்யாத, என்னை ஆயுதமாக்கி போராடுகிறார். அப்ப அம்பேத்கர் முன்வைத்த கோட்பாடு, அம்பேத்கர் முன்வைத்த கருத்துக்கள் இதைத்தான் பேசுபொருளாக ஆக்கியிருக்கணும். அப்ப அந்த நூலோட உள்ளடக்கம் என்னென்ன கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு, என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு, இது முதன்மையான செய்தி, இந்த புத்தகத்துக்கான ஒரு மதிப்புரை போல அங்க இருந்துக்கணும். புத்தகத்தில் உள்ள செய்திகளை தான் பேசியிருக்கணும், அதைத்தான் கொண்டு போய் சேர்த்திருக்கணும்.
அதுதான் விழிப்புணர்வாக போயிருக்கணும். அப்போ இந்த புத்தகத்தின் நோக்கங்கிறது அம்பேத்கர் வந்து இதை ஒருத்தர் படிச்சுட்டா அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமான தலைவர், அவர் தலித் தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர்கிற புரிதலை உருவாக்குவது தான் நோக்கமானது இருக்கணும். அதற்கான கருத்து பரவலை செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக தான் அந்த புத்தகத்தை பயன்படுத்திக்கணும். ஆனால் புத்தகம் உண்மையிலே நல்ல புத்தகமாக தான் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. நல்ல புத்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல கருத்துக்கள் இருக்குது, நிறைய கட்டுரைகள் இருக்குது, நிறைய செய்திகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி பேசாமல் விஜயை பற்றி பேசுறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளர் யாருன்னு பார்த்தா அதுவே ஒரு வியப்பு. யாருன்னு பார்த்தா டிடி எனப்படக்கூடிய திவ்ய தர்ஷினி ஒருத்தவங்க, விஜய் தொலைக்காட்சியில் தொகுப்பாளர் இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுற சமயத்தில் பேசுகிறாங்க, பாபா சாஹேப் வந்து எங்கிருந்தாலும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாருங்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா இந்த நூல் வெளியிட்ட பார்த்து? அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? அவர் தான் மறைஞ்சு போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அப்போ மறுபிறப்பு அடைஞ்சிருப்பாருன்னு சொல்கிறாங்களா, இல்லை சொர்க்கத்திலேருந்து பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்களா? ஒன்றும் புரியலையே. அப்போ அம்பேத்கரோட கோட்பாட்டுக்கே முரணானது இந்த கூற்று. அப்போ இப்படிப்பட்ட புரியல் கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. அதே போல் அந்த புத்தகத்தில் கட்டுரை எழுந்தவங்களுக்கெல்லாம் புத்தகத்தை அந்த மேடலில் பரிசாக கொடுக்குறாங்க. அதை யாரை வச்சு கொடுத்துருக்கணும்? சமூக போராளி ஐயா ஆனந்த் தெல்டுமுடே அவரை வச்சு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அவரை வச்சு கொடுக்காம யாரை வச்சு கொடுக்குறாங்கன்னா விஜய் வச்சு கொடுக்குறாங்க. இது நமக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. விஜய் ஒட்டுமொத்தமாக 13 நிமிஷமும் நம்ம பேசுறாரு. முதல் 2 நிமிஷம் ஏதோ ஒரு செய்தியை பகிர்ந்துட்டு அப்புறம் வழக்கமான எழுதி கொடுக்கப்பட்ட அதெல்லாம் ஒப்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கருத்துக்கெல்லாம் தீர்ந்து போன பிறகு பேச்சை முடிச்சிடுறாரு. முடிக்கிறப்ப வந்து போகிற போக்கில் திரும்பவே சென்றார். அதற்கு முன்பாக ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நோக்கம் இருக்கு. அவர் வந்து திமுகவை தாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. அதாவது இங்கே 2026 மன்னராட்சி முறை ஒழிக்கப்படணுங்கிறார். நமக்கு மாற்று கிடைத்தே இல்லை. ஏன்னா மன்னராட்சி முறைன்னு சொல்றது சரிதான். ஏன்னா மன்னராட்சி முறையில் தாத்தா, அப்பா, பேரன், கொள்ளு பேரன்னு ஆள்வாங்க. அதே போல கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, நாளைக்கு இன்பநிதி இப்படி கணக்கு போடுறாங்க. அதனால மன்னராட்சி முறை அப்படின்னு சொல்றதுல வந்து ஒரு பிழையும் இல்லை. அதைத்தான் அவர் குறிப்பிடுறாரு. பிறப்பை வச்சு முதலமைச்சர் தேர்வு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுவும் நாம சொல்லி வந்த கருத்து தான். ஏன்னா கருணாநிதி குடும்பத்தில் பிறப்பது தான் தலைவருக்கான தகுதி அப்படின்னு இந்த கட்சியில வந்து தலைவருக்கான தகுதி வந்து வரையறை செய்யப்படுது. அதே போல நேரு கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கருணாநிதி குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் தலைவராக இருப்போம் அப்படின்னு. அப்போ அந்த கருத்துமே சரிதான். அதே போல வந்து தலித்தை வந்து பொது தொகுதியில் நடத்த மாட்டேங்கிறாங்க. அங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஃபைஜாபாத் தொகுதியில வந்து அகிலேஷ் யாதவ் அங்க நிறுத்தி சாதிச்சு காட்டினாரு. அந்த ராமர் கோயில் ஆதிக்கம் அந்த கருத்துருவாக்கம் இருந்த அந்த நிலத்துல ஃபைசாபாத் பார்லிமெண்ட் பொது தொகுதியில ஒரு ஒரு ஒடுக்கப்பட்டவர் நடத்தி வெள்ள வச்சாரு. தமிழ்நாட்டில் அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இதுவுமே அண்ணன் சீமானவர்கள் சொன்ன கருத்து தான். அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. அப்புறம் கடைசியா வந்து சினிமா வந்து ஒரு நிறுவனம் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம காஞ்சி மகா பெரியவர் நல்லவர்ங்கிறார். அந்த காஞ்சி மகா பெரியவர் வந்து இந்துத்துவாவை, இந்து மதத்தை, அப்புறம் வந்து இந்த தீண்டாமைய, சாதிய கோட்பாட்டை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவர். இது எல்லாத்துக்கும் நேர் எதிரான கோட்பாட்டை கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர். அப்ப அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய மேடையில காஞ்சி மகா பெரியவர் நல்லவர்னு சொல்றது என்ன மாதிரி தர்க்க நியாயம் நமக்கு புரியல. அப்புறம் வந்து திராவிடம்னா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிடம்னா ஒன்றும் இல்லை சமத்துவம் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து விடுதலை புலிகள் வந்து அவங்களும் சமத்துவத்தை பேணாங்க. அவங்க சாதி மதம் மொழி பார்க்கலங்கிறது. சாதி மதம் பார்க்கலங்கிறது சரி, மொழி பார்க்கல அப்படின்னா மொழியை அடிப்படையாக வச்சு தானே அவங்க தமிழ் தேசியமே கட்டமைச்சாங்க. அப்போ மொழியே பார்க்கலன்னா இது அறவேக்காட்டுத்தனமான பார்வை. கடைசியா வந்து கூட்டணி ஆட்சி கட்டா சங்கின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சை ஆதவ அர்ஜுனா முடிச்சிடுறாரு. அந்த பேச்சில் வந்து வெளிப்படையாக திமுகவை போட்டு தாக்கியிருக்காரு. அவர் விசிகாவில் இருக்காரு, விசிகா திமுக கூட்டணியில் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா பேசின பிறகும் விசிகா நடவடிக்கை எடுக்காம இருக்குமானா இருக்க முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வுக்கு போறதுலேயே உண்மையை சொல்ல போனால் விசிகாவுக்கு ஒரு கூட்டணி நிர்பந்தம் நெருக்கடி இருக்கு. இதுக்கு போக முடியாதுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அப்போ அந்த நிகழ்ச்சியில் ஆதவ அர்ஜுனா பங்கேற்கிறாங்கிறப்ப அதுவே திமுகவுக்கு நெருடல், விசிகாவுக்கு வந்து ஒரு நெருக்கடி. அதுல திமுக தாக்கி பேசுறாரு. 2026 வந்து மன்னராட்சி முறை ஒழிக்கப்படணும், 2026 வந்து பிறப்பை வச்சு தகுதியை வச்சு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நேரடியாக ஸ்டாலினை உதயநிதியை விமர்சிக்கிறார். இப்படி விமர்சித்த பிறகும் இனிமே
ஆதவ அர்ஜுனா விசிகாவில் தொடர முடியுமாங்கிறதா அங்க இருக்கக்கூடிய புறநிலை. அதுல அண்ணன் திருமாவுக்கு 2 வாய்ப்பு தான். ஒண்ணு ஆதவ அர்ஜுனாவுக்காக அவர் ஒட்டுமொத்தமா கூட்டணி விட்டு வெளியேறது, அதை எடுக்க மாட்டார். 2வது ஆதவ அர்ஜுனாவை வந்து கட்சி விட்டு நீக்கிறது. இதை தாண்டி ஒரு வாய்ப்பு இல்லை. திமுக கடும் நெருக்கடியை கொடுத்துருக்கும். அதனால அதுதான் வாய்ப்பு. அப்புறம் விஜய் பேசுறப்ப மேடையில் இருக்கக்கூடிய நீதியரசர் சந்துரு, ஆனந்த் தெல்டுமுடே, அப்புறம் ஆதவ அர்ஜுனா எல்லாரையும் வந்து அவர்கள் அப்படின்னு விழிச்சு தான் ஆரம்பிக்கிறார். மாநாட்டு மேடையில வந்து அவர்களே இவர்களையும் சொல்ல மாட்டேன், எல்லாரும் இங்கே சமம்தான் அப்படின்னு ஏதோ சொன்னவர் இங்க அவர்கள் விழிக்கிறார். அப்புறம் பேச்சுல வந்து எழுதி கொடுத்தது போல மணிப்பூர் நடந்த பேரவலத்தை ஒரு வரியில சுற்றாரு. அப்புறம் வேங்க வேலை ஒப்பிட்டு அதை முடிச்சிடுறாரு. கடைசி வரைக்கும் திமுக பாஜக பேசல. சரி, அம்பேத்கரையாவது முழுசா பேசுறாருன்னா அம்பேத்கரையும் பெருசா ஒன்றும் பேசல. அவர் பேச்ச சொல்றாரு, இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த ட்வீட் போடுறது, அறிக்கை விடுறது, அப்புறம் மழை தண்ணியில இருந்துக்கிட்டு போட்டோ எடுக்கிறது, இந்த சம்பிரதாய அரசியல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆனா நானும் பண்ற நிலைக்கு தள்ளப்பட்டேங்கிறாரு. உண்மையை சொல்ல போனா விஜய் என்ன கள அரசியல் பண்ணாரு? அவர் வந்து அவ்வப்போது ஏதாவது ஒரு சிக்கலுக்கு விடக்கூடிய சில அறிக்கை, அதுவும் ஆழமாக தீர்க்கமா இருக்காது, கட்சி பேர சொல்லியிருக்காது ஒரு பக்கம். அப்புறம் சில ட்விட்டர் பதிவுகள் திடீர்னு போடுவாங்க. அப்புறம் வந்து எந்த நிகழ்வு நடந்தாலும் பனையூர்லாம் நடக்கும், களத்துக்கே போக மாட்டாங்க. கட்சி ஆரம்பிச்ச பிறகு கள்ளக்குறிச்சிக்கு போனார், அவ்வளவுதான். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்தில் இருந்து போனவங்கள பார்க்க போனார். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. கள செயல்பாடுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க கமலஹாசன் கட்சி தொடங்குறப்ப அது மேட்டுக்குடி அரசியல், அவர் களத்துக்கே வரமாட்டேங்கிறாரு, ட்விட்டர்லேயே அரசியல் பண்றாருனாங்க. இவர் அதையும் தாண்டிட்டாரு. இவர் வந்து தீவிர அரசியல்ல எப்ப குதிப்பாருங்கிறாங்க, தீவிர அரசியலுக்கு எப்ப வருவாருன்னு கேட்கறாங்க. தீவிர அரசியலுக்குலாம் அப்புறம் வரலாம், முதல்ல பனையூர் விட்டு வெளில வரணும்ல. அதே இன்னைக்கு வரைக்கும் விஜய் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப அவர் வந்து இந்த ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க, அறிக்கை விடுறாங்க, அப்புறம் வந்து மழை தண்ணியில நின்றுட்டு புகைப்படம் போடுறாங்க அப்படின்னு என்று விமர்சிப்பதற்கான எந்த தார்மீகம் இருக்கு? ஏன்னா களத்துக்கு போறாரு, மக்களை பார்க்கிறாரு, பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு, கேள்விகளை எதிர்கொண்டு பதில் சொல்றாரு, அவர் பல கேள்விகளை தொடுக்கிறாரு அரசு நோக்கி. அப்படின்னா ஒரு தலைவன் சொல்ல முடியும். இவரே வரமாட்டேங்கிறாரு. 8 மாசம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கல. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட பிரதான சிக்கல்கள் காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு குறித்தான தாவேக்காவோட நிலைப்பாடே தெரியல. அதே போல பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்ற எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக குறித்தான எந்த விமர்சனத்தையும் விஜய் வைக்கல. இது மட்டுமல்லாது திமுக அப்படின்னு அவர் இது வரைக்கும் நாட்களை வந்து அவர் உச்சரிக்கவே இல்லை. திமுகனோ பாஜகனோ உச்சரிக்கல. அவர் பேசுறதை வச்சு திமுக சொல்றாரு, பாஜக சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறப்ப ஒழிய மற்றபடி ஒண்ணுமே இல்லை. கடைசியா பேச்சு முடிக்கிறப்ப திருமாவுக்கு கூட்டணி நிர்பந்தம், அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை தொட்டுறாரு. இதனால திரும்ப அப்படியெல்லாம் ஒரு நிர்பந்தமும் இல்லை, நான் அவ்வளவு பலவீனமானவன் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு வழியா வந்து அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த நிகழ்வுல வந்து அதிகப்படியாக பேசப்பட்டிருக்க வேண்டியது அண்ணல் அம்பேத்கர் குறித்தான அந்த புத்தகத்தின் உள்ளடக்கும் கருத்துகள், அம்பேத்கரோட வாழ்க்கை, அவரோட தியாக வாழ்வு, அவரோட அர்ப்பணிப்பு, அவரோட வாசிப்பு திறன், அவரோட அரசியலமைப்பு சாசன உருவாக்கம், அதுல அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள், அப்புறம் வந்து சமூக விடுதலைக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகள், அவர் வந்து இந்து மதத்தை விட்டு ஏன் பௌத்த மதத்துக்கு மாறினாரு, என்னென்ன உறுதிமொழிகளை வச்சாரு, அவர் வந்து அவதாரத்தை எப்படி எதிர்த்தாரு, எப்படி பகவத்கீதையை எதிர்த்தாரு, இப்படின்னு அவரோட கோட்பாடுகள் பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும். ஆனா எதுவுமே பேசுபொருளாகல. வெறுமனே வந்து விஜயை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு நிகழ்வு போல இருந்துச்சு. விகடன் ஏன் இந்த வேலையை செய்யறாங்கன்னு தெரியல. விகடனோட அந்த நிறுவனர் அவர் பேசாரு, இன்னைக்கு பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர விமர்சிக்கிற துணிவு வந்து விஜய்க்கு தான் இருக்குங்கிறார். பாஜகன்னு இது வரைக்கும் விஜய் வந்து பேரே உச்சரிக்கல, திமுகன்னு பேரே உச்சரிக்கல. அவர் சொல்றது மூலமா நாம பாஜக சொல்றாரு போல இருக்கு, திமுக சொல்றாரு போல இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எல்லா பிரச்சனைக்கும் வாய் திறக்கல. அதானி வந்து 2000 கோடி லஞ்ச விவகாரத்துல மாட்டிக்கிட்டாரு. இதுல பாஜக மாட்டிக்கிச்சு, திமுக மாட்டிக்கிச்சு. திமுக வந்து அடக்கி வாசிக்கிறாங்க, பாஜக வாய் திறக்கவே மாட்டேங்குது. இப்ப அதானி லஞ்சம் வாங்கி வேற முடித்து தாவேகாவின் நிலைப்பாடு என்ன, விஜயின் கருத்துனா இது வரைக்கும் என்னன்னு தெரியல. அவர் வாய் திறக்கவே இல்லை. ஆனா இவர் சொல்றாரு, விகடனோட நிறுவனம் சொல்றாரு, விஜய் வந்து இங்க வந்து பாஜக குறித்தும் திமுக குறித்தும் துணிவோடு விமர்சிக்கிறாரு அப்படின்னு. இந்த கருத்தை ஜூனியர் விகடன் ஏத்துக்குமா? அவங்க ஜூனியர் விகடன் இந்த கருத்தை வந்து பிரசவிப்பாங்களா? விகடனோட நிறுவனமே இப்படி ஆயிட்டார். ஒரு கால கொடுமை. அதனால
நேற்றைய நிகழ்வுங்கிறது ஒரு சடங்கு சம்பிரதாயம். அம்பேத்கரை போற்றக்கூடிய வகையில் இல்லை, மாறாக இவங்களோட விஜய், ஆதவ் அர்ஜுனா போன்றவங்களோட அரசியல் ஆதாயம் தேடல், அரசியல் லாப நட்ட கணக்கு, கூட்டணி கணக்குகள் இதை அடிப்படையாக வச்சு தான் நேற்றைய அந்த நிகழ்வு வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. இதுல உச்சபட்ச அயோக்கியத்தனம் எதுன்னா, அண்ணன் சீமானர்களுக்கு வந்து காவி சாயம் பூசி அவருக்கு ஒரு முத்திரை குத்தி விட்டுட்டு, விஜய்னு எந்த கோட்பாடும் இல்லாத, எந்த கோட்பாட்டையும் தெளிவுற உள்வாங்க முடியாத, எந்த கருத்தியலும் இல்லாத விஜயை வந்து ஒரு தலைவன் போல சித்தரிப்பதற்கு பாருங்க. அதாவது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டு போராடி சிறைக்கு போய் வழக்களை வாங்கி கருத்தியலை வாசித்து நேசித்து தமிழ் தேசிய கருத்தில் வச்சு மக்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டி ஒரு படையை உருவாக்கி 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கான தலைவன் அண்ணன் சீமானை வந்து காவி மயமா காமிச்சிட்டு, காவி சாயம் பூசி முத்திரை குத்திட்டு, விஜய்னு ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தூக்கி பிடிப்பதற்கு பாருங்க. இது விகடன் செய்யக்கூடிய பச்சை அயோக்கியம்.